நல்ல நேசராக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடும் நீர் எங்களோடும் இருப்பதை உறுதி செய்வதற்கான விசுவாசம் எங்களுக்குள்ளே இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அது எங்களிலே பெருகவும், நாங்கள் அதோடு ஆண்டவரை நின்று விடாதபடி எங்கள் விசுவாசத்தை பவுலை போல தைரியமாய் கடைசி நாட்களில் அறிக்கையிடும்படி எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளவும் கற்றுத்தாரும், கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய கிருபையினாலும் காருண்யத்தினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளின் ஓமை மறுபடியும் ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த ஓமையும் சீடர்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. இந்த லூக்கா 17ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட 4 காரியங்களை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். 4 காரியங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட சீடர்கள் மத்தியிலே சில பிரச்சனைகள் வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சில நேரம் மனிதனுடைய வாழ்க்கையிலே சில தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும் என்பதை இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். 17ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை பார்ப்போமானால், இடறல்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இடறல்களை குறித்து அவர் சொல்லும்போது, யாரால் வருகிறதோ அவங்களுக்கு ஐயோ என்று சொல்லிவிட்டுகிறார். அவர் அப்படி சொல்லிவிட்டு தான் ஒரு சின்ன காரியத்தை உணர்த்துகிறார். சிறுவருக்கு ஒருவனை இடர்லுண்டாக்குறதை பார்க்கிலும் அவருடைய கழுத்திலே ஏந்திரை கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில், இதை மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே கொஞ்சம் ஆழமாக எழுதியிருக்கிறார். என்ன, இது சீடர்களை பாதிக்கிறது. இடறல் உங்களால் வரக்கூடாது. ஊழியத்துக்கு வந்து விட்டீர்கள், உங்களால் எந்தவித இடறலும் வரக்கூடாது. இடறல் சிறியர்களுக்கு யாருக்காவது வந்தால் நான் உங்களையும் குறித்து கவலைப்படுவது கிடையாது என்பதை சொல்லுகிறார். அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இடறலை குறித்து அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன, எதற்காக? ஒரு சகோதரன் வருகிறான், பல தவறுகளை உங்களுக்கு விரோதமாய் செய்கிறான், பல நேரம் செய்கிறான். செய்கிற நேரம்லாம் என்ன சொல்கிறான்? என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லுகிறான். அப்போது நாம் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த 2 வார்த்தையும் சீடர்களுக்குள்ளே கலக்கத்தை உண்டாக்குகிறது. சீடர்களுக்குள்ளே சில அவநம்பிக்கை அல்லது நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்குகிறது. இந்த நிலையிலே ஆண்டவருக்கு பின்பற்ற முடியுமா என்ற சூழல் வருகிறது. இவருக்கு பின்னாலே போக முடியுமா, இவரோடு ஊழியம் செய்ய முடியுமா என்ற நிலையை சீடர்கள் தியானிக்க வேண்டிய நிலை வருகிறது, சிந்திக்க வேண்டிய நிலை வருகிறது. ஆண்டவர் ஏதோ சாதாரணமாய் போதித்து விட்டு போகவில்லை. சில கடினமான காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் நீங்கள் சீடர்கிட்ட கொஸ்டின் எழும்போதை பார்க்கலாம், அல்லது சீடர்கிட்ட வேண்டிக் கொள்ளுதல், விண்ணப்பங்கள், தயவு, ஜெபம் இவைகள் ஏற்படும். என்ன, ஆண்டவர் சில காரியத்தை கடினமாக சொல்லும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் சீடர்கிட்ட வரும். புரிஞ்சுட்டா? நீங்கள் நல்லா பைபிளை படிச்சுக்கிட்டீங்கன்னா இதில் வரும். இப்போ இந்த 2 காரியத்தையும் அவர் சொன்ன உடனே தான் சீடர்கள் என்ன கேட்குறாங்க? அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி. அப்போ எத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க? 12 பேரும் கிட்டத்தட்ட சேர்ந்துட்டாங்க. புரியுதா? எப்பவும் பேதுரு தான் வாய் திறப்பார். ஆனால் இங்கே தெளிவாக இருக்குது, அப்போஸ்தலர்கள். அப்போ அவங்களுக்குள்ள என்ன நடந்துருச்சு? ஒரு ஷேரிங் நடந்திருக்கு, உரையாடல் நடந்துருச்சு. அந்த உரையாடலில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்படி வாழ முடியுமாப்பா அப்படின்னு சொல்கிறது யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். எங்கள் விசுவாசம் இப்போ இருக்கிறது காணாது, இன்னும் என்ன செய்யணும்? பெருக வேண்டும். எங்களுக்கு நிறைய விசுவாசம் தேவை. ஏன்னா நீ சொல்கிறத பார்த்தா பின்னால் வருது கொஞ்சம் கடினம். போன வாரம் சொன்னேன், உம்மை பின்பற்றி வருவது தான் எங்களுக்கு அவசியம். ஏன்னா நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்கிறேன்? உம்மை பின்பற்றி வர்றது கொஞ்சம் எங்களுக்கு
கடினமாக இருக்கு. அதற்கு எங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும். விசுவாசம்னா என்ன அப்படின்னா நம்ம நிறைய விளக்கம் சொல்லுவோம், அப்படிதானா? எபிரேயர் 11 அதிகாரத்துக்கு போனால் ஒரே வார்த்தையில் சொல்லி, நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். 10 நேரம் ஒரு பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்துட்டு போயிட்டீங்க, 10 நேரம் சாவியை கொடுத்துட்டு போயிட்டீங்க, எந்த தப்பும் நடக்கல. 11வது நேரம் யோசிப்பீங்களா? வசனத்துக்கு விளக்கம் என்ன தெரியுமா? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் ஒரு பணியை கொடுக்குறேன், அது அவங்க நல்லா செய்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு மேலே என்ன வந்துடுது? நம்பிக்கை மட்டுமல்ல, உறுதியான நம்பிக்கை வந்துடுது. புரியுதா? ஏசாயா 26:3 படித்து பார்த்தீங்கன்னா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். நம்பிக்கையில் என்ன நம்பிக்கைலாம் இருக்குது? சாதாரண நம்பிக்கையும் இருக்குது, உறுதியான நம்பிக்கையும் இருக்குது. என்ன? உறுதியான நம்பிக்கையும் இருக்குது. இங்கே அதை தான் சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இப்போ எங்களுக்கு விசுவாசம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் வர்த்திக்கணும். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. கடவுள்கிட்ட போய் பல முறை ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர் பதில் தராரு. இப்போ நமக்கு என்ன வந்துடும்? உறுதியான நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் எனக்கு தருவார். வெயிட் பண்ண முடியும், என்ன? அவரை நம்ப முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. உறுதியான நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் அது எப்போ வரும்? மனிதனுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன வரணும்? வெயிட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ அதை தான் அவர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் எங்களை என்ன சொல்கிறாரு? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின், நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம்னா என்ன? காணப்படாதவைகள் மேலே நிச்சயம்னா என்ன? நான் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டேன், நான் இனிமேல் வீட்டை பார்க்க முடியாது, நான் மெட்ராஸில் இருக்கேன், 10 நாள் கழித்து தான் வருவேன். இப்போ என் உறுதி என்ன? என் வீட்டை யார் பார்த்துக்கிடுவா? சொல்லுங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. காணப்படாதவைகளின் நிச்சயம். நமக்கு காணப்படாதது யாரு? இயேசு, பரலோகம் நமக்கு காணப்படாது. காணப்படாதவைகளின் மேலே நிச்சயம் நமக்கு வந்துடணும். கண்டிப்பாக பரலோகம் உண்டு. இயேசுன்னு ஒருத்தர் பறந்தார், மறுபடியும் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறாரு. அவர் தான் கடவுள், அவரை தவிர வேற கடவுள் இல்லை. இது காணப்படாதவைகளின் மேல் வரும் நிச்சயம். நிச்சயம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள கொஞ்சம் வளர்க்கணும், கூட்டி தாரும். என்ன, கொஞ்சம் வீக்னஸ் வந்துருச்சா, பயம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. என்ன, இப்போ எங்கள் கூட எங்களுக்கு இருக்கிறது போதாதுன்னு சொல்கிற அளவுக்கு மாதிரி தருது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு கர்த்தர், அதற்கு கர்த்தர் என்ன? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லை உண்டாயிருக்கணுமா? அந்த வேடை படிக்கணும். உண்டாயிருந்தால். என் கூட இவ்வளோ நாள் பழகிட்டீங்க, என் கூட தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள எவ்வளோகான விசுவாசம் உண்டாகணும்? கடுகு விதை அளவு தான் சொல்றார். இந்த அளவு உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாயிருந்தால், உண்டாயிருந்தா உங்களுக்கு உண்டாயிட்டா? கடுகு அளவு விசுவாசம் உண்டாயிட்டா? உண்டாயிட்டா உண்டாகலையா? எத்தனை பேருக்குள்ள கடுகு அளவு விசுவாசம் இருக்கு? சத்தமே வரமாட்டேங்குது. எத்தனை பேருக்குள்ள கடுகளவு விசுவாசம் இருக்கு? இருக்கா இல்லையா? கடுகளவு விசுவாசம் எத்தனை பேர்ட்ட இருக்கு? இருக்கா இல்லையா? அது கீழே படிங்க, அப்போ இருக்கான்னு பார்த்துடலாம். படிங்க, கீழே உள்ளதை படிங்க. என்னது?
நீ வேரோடு பிடுங்கி கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, என்னது அது உங்களுக்கு? எத்தனை பேர் இந்த மரத்தை பிடுங்கி கடல்ல போய் நடுன்னு சொல்லுவேன்? இப்ப கடுகளவு விசுவாசம் இருக்கா இல்லையா? உண்டாயிட்டா உண்டாவல? எங்க கடுகளவு விசுவாசம் உண்டாயிட்டா உண்டாவலையா? அவர் சொல்றது விளையாட்டு இல்லை, கடினமான ஒரு ஓமையை யூஸ் பண்றார். கடுகு அளவு விசுவாசம் உண்டு உண்டாயிட்டுன்னு சொன்னா உங்க வாயிலிருந்து என்ன வரணும் தெரியுமா? ஏய், இந்த காட்டாத்தி மரத்து இதுக்கு போய் கடல்ல போய் நடு அப்படின்னு நீங்க அது நடக்குங்கிறலாங்க எழுதல. உனக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? சொன்னா பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் என்ன சொல்லுவாங்க உங்களை? எனக்கு ஆண்டவர் விசுவாசம் தந்திருக்காரு, இந்த மரம் அரபிக்கடலில் போய் நடப்பற்றும் அப்படின்னு சொன்னால் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? சுத்தியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? ஆயிட்டுமா. அங்கே என்ன சொல்ல வாரார்? விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டா இருந்தாலே நடக்கக்கூடாததை நடக்கணும்னு நீங்கள் சொல்லணும். அதை உங்கள் வாய் அறிக்கை பண்ணணும். அங்கே சொல்லணும்னு சொன்ன உடனே கீழ்ப்படி என்கிற வார்த்தை இல்லை, அறிக்கை. நான் இந்த அளவுக்கு அறிக்கை பண்ற அளவுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் எனக்குள்ள வந்து உண்டாயிருக்கணும். என்ன சொல்றது புரியுதா? என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்டா ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பிரச்சனைக்கு வந்தாங்க. இந்த கணவன் ஏன்டா என்ன இவ திருந்துவாளான்னு கேட்டான். அப்படி பார்த்தேன், அவள் நவண்டு போனோடனே இவனை கூப்பிட்டேன். என்ன பிரச்சனை? போகாது போலண்ணே, ஒரே சண்டை போடுறா அப்படின்னா. ஜோம் பண்ணுவியா அப்படின்னு. ஆமாண்ணா. அவள் தூங்கும்போது அவள் முகத்தை பார்த்து நீ ஜோம் பண்ணுங்க. என்னது? அவன் நல்லா அரண்டு தூங்குவாள்ல, அப்போ அவன் முகத்தை நீ என்ன செய்? ஆண்டவரே, எனக்கு தந்த இந்த மனைவிக்காக இந்த சத்தவரம் முடைக்கு நன்றி, எனக்குன்னு தந்தீர், அதனால் எனக்கு சரியா எனக்கு சரியா இவ்வளோ மாற்ற உம்மால முடியும், அல்லது நான் மாறணுன்னாலும் எனக்கு மாற்ற உதவி செய்யும், நான் மாற உதவி செய்யணும் ஜோமன்னு சொன்னவன் என்ன சொன்னா தெரியுமா? ஏன்னா ஜோம் பண்ணும்போது முழிச்சா செவுட்டில் அடிச்சிருவாளன்னா. இவனுக்குள்ள விசுவாசம் இருக்கா, பயம் இருக்கா? ஹலோ, எங்க இவனுக்குள்ள விசுவாசம் இருக்கா, பயம் இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபெய்த் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? பயம் இருக்காது. ஃபெய்த் ஒரு இடத்துல இருக்குனாலே அதுல எது வெளியே போயிடும்? பயம் இருக்கும். புரிஞ்சுட்டா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் திருப்பி சொல்லணும். இந்த மூன்றும் ஒரே கோட்டில் இருக்கு. அன்புக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்குள்ள படிச்சீங்கன்னா ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று என்னது தெரியுமா? விசுவாசம். ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று என்னது? விசுவாசம். இந்த கடுகளவு விசுவாசம் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் என்னால சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் நிறைவு எனக்குள்ள வரலன்னா கடுகளவு விசுவாசம் உண்டாயிராது. அதுதான் எழுதுறான். பரிசுத்த ஆவியானவருடைய விசுவாசம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் விசுவாசமும் வரும். விசுவாசமும் வரும். நமக்குள்ள விசுவாசம் இருக்கும். இயேசு கடவுளுங்கிற விசுவாசம் இருக்கும். இயேசு கடவுளுங்கிற விசுவாசம் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே சில காரியங்களை செய்யணும்னா பரிசுத்த ஆவியானவர் நானும் ஒன்று சேர்ந்து அப்பப்போ ஜெபம் பண்ணணும்.
ஆண்டவரோட ஐக்கியப்படணும், வேதம் வாசிக்கணும். என்ன, ஃபெய்த் ஒரே நாளில் வளராது, ஒரே நாளில் வளராது, ஒரு மணி நேரத்தில் வந்துடாது. கண்டினியூவாக கடவுளோடு உள்ள ஐக்கியத்து தான் எது வரும், விசுவாசம் வரும். புரிஞ்சுக்கிட்டா, விசுவாசம் வரும். என்ன, விசுவாச பிரமாணத்தினுடைய முக்கியம் என்ன தெரியுமா? விசுவாச பிரமாணத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறோம். விசுவாச பிரமாணத்தினுடைய முக்கியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுது ஒன்று. ரெண்டாவது, விசுவாசிகளின் ஐக்கியம் உண்டு என்று நம்புதல். அதான் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறோம். என்ன, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஃபெய்த் வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் ஜெபம் பண்ணுற அனுபவம் இருக்கணும். ஒருவேளை அந்நிய பாஷையில் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அது தனியாக இருந்து நீங்கள் பண்ணுறது நல்லது. புரிஞ்சுதா? அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறதுங்கிறது கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்டாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு சரியான விளக்கம் வந்து பற்பல பாஷையும் இருக்குது, அந்நிய பாஷையும் இருக்குது. புரியுதா? அதனால் எந்த இதை ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அதில் விசுவாசம் வரணும். நான் பேசுகிறத யார் கேட்கா சொல்லுங்க? ஆண்டவர் கேட்குறார். நான் பேசுகிறது அவருக்கு விளங்குது. முதல்ல நான் பேசுகிறது எனக்கு விளங்கணும். அங்கே தான் பிரச்சனையே இருக்கு. நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு கேட்டால் எனக்கு விளங்கலைனாலே அங்கே ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். ப்ராக்டிஸில் வாரம்னு அர்த்தம். ப்ராக்டிஸில் பரிசுத்த ஆவி நிறைவே பெட்டிங்களா மாட்டிக்கிட்டு இன்னைக்கு முக்காவாசி பேர் ப்ராக்டிஸ் எமோஷன். இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற 75% அந்நிய பாஷையில் கைதட்டி ஜெபம் பண்ணுறாங்கன்னா ஒன்று ப்ராக்டிஸ், இன்னொன்று எமோஷன். கைதட்ட வச்சுருந்தாங்க, எல்லாரும் ஆபுன்னு சத்தம் போட வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபெய்த் இருக்கிற ஃபெய்த்தில் இருக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அந்நிய பாஷை ஏன் பவுல் அதை ஆழமாக அதை ரொம்ப செய்யாதன்னு 12ஆம் அதிகாரத்தில் எழுதிட்டு 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தான் தெரியுமா? நீ பேசுகிற பாஷை உனக்கு புரியுதா? அப்படி புரிஞ்சா நீ விசுவாசி. பதினாலாம் அதிகாரத்துக்கு போறீங்களா, கடினமாக இருக்கும். கல்லாதவன் ஒருவன் உன் சபையிலே வந்து இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம போற அளவுக்கு நீ பேசக்கூடாதுன்றான். நீ பேசுறது இன்னொருக்கு புரியணும். அதனால நீ பல பாஷையில பேசுறதை விட சொந்த பாஷையில் உனக்கு பேசுறது உனக்கு நல்லது. ஏன்? அப்ப எச்சரிப்பு பெறுவான், புரிந்து கொள்வான். விசுவாசம் என்பது புரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் எங்கேயாவது பேயை துரத்தும் போது அந்நிய பாஷையில் துரத்திருக்காரு. அவரை போல பாஷை தெரிஞ்சாலும் யாராவது உண்டா? எல்லா பாஷையும் அவருக்கு தெரியும். ஏன்னா பாஷையின் மொத்த உருவாக்கினவர் அவர் தான். ஆனால் அவர் எங்கேயாவது யூதர்கள் மத்தியில் வேற ஒரு பாஷையில் பேசியிருக்காரா? ஒரு இடத்துல ஒரு பேயை துரத்துறதுக்கு வேற ஒரு பாஷை யூஸ் பண்ணியிருக்காரா? அந்நிய பாஷை பயன்படுத்தி இருக்காரா? ஏன் பயன்படுத்தல தெரியுமா? புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லுவதை இன்னொருவர். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை அப்படி வச்சுக்கிட்டு கக்கர புக்கர தக்கர புக்கரன்னு ஆண்டான், பொத்துன்னு விழுறான். இவன் என்ன சொன்னான்னு எவனுக்கும் தெரியல, கேட்குறவனுக்கும் புரியல, சொல்கிறவனுக்கும் புரியல. இது என்னது அப்படின்னா, இது சரியான ஆவி இல்லை, இது வஞ்சிக்கிற ஆவி. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நீங்கள் பைபிளை ஆழமாக படிக்க மாட்டேங்கிங்க, பிரசங்கமாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்க. அவரு சொல்லிட்டாரு, அவர்லாம் கதை விடுதாரு, ஊரை ஏமாத்துறாரு. பைபிள்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவன் திருடன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பைபிள் தாங்க கண்ணாடி. நீ பேசுறது உனக்கு விளங்குதா? இன்னொரு ஆளுக்கு புரியுதா? புரியலன்னு ஒன்று யார் பேச சொன்னா? நாங்க அந்நிய பாஷையில் பேசின ஆவியானவர் வருவாது. அது நீ கொடுக்குற எமோஷன். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், எமோஷன் மாட்டிக்கிடாங்க சொல்லிட்டேன். பரிசுத்த ஆவியினால விசுவாசம் வருங்க. ஆனா நான் பேசுறது எனக்கு விளங்கினா தான் எனக்கு விசுவாசம் வரும். நான் பேசுறது எனக்கு விளங்காட்ட எப்படி விசுவாசம் வரும்? ஆண்டவர் என்கிட்ட பேசுறது எனக்கு விளங்கணுங்க. ஏன் தமிழ் பைபிளை உங்கள்கிட்ட தரம ஹிந்தி பைபிளை தந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருவாருன்னு சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா? ஹலோ, ஒத்துக்கிடுவீங்களா? உங்களுக்கு அந்நிய பாஷை தெரியுங்களா? ஹிந்தி பைபிளை படிச்சுக்கிடுங்க, ஆவியான ஒரு சொல்லி தருவார்னு ஒத்துக்கிடுவீங்களா? தெரியாது. அப்ப எது முக்கியம்? புரிந்து கொள்ளுதல். அதைத்தான் அங்க எழுதுறாரு. இப்ப இந்த விசுவாசம் எனக்குள்ள வளரணும்னு கேட்கிறான். ஏன்? அவனுக்கு ஒரு டேஞ்சர் வந்துருச்சு. ஏப்பா அங்க வா,
என்ன பிரச்சனை? ஒருத்தன் எத்தனையோ நேரம் ஒன்று அடிக்கான், 7 நேரம் வந்துட்டு வச்சுக்க, 70 நேரம் நீ அவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். 2 நேரம் மன்னிக்கலாம், அவன் எத்தனை சொல்றாரு? சத்தம் போட்டு சொல்லணும். பைபிளை படிக்கணும். அவர் எத்தனை நேரம் சொல்றாரு? ஒரு நாளில் 7 நேரம். அதுக்கு என்ன அர்த்தம்? உடனே நீங்கள் 7ன்னு எண்ணிட்டு இருக்கக்கூடாது. 1 2 3 4 பூரணம் அப்படின்னு அர்த்தம். எத்தனை முறை உனக்கு விரோதமாக என்ன பண்ணாலும் நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அதுக்கு முன்னால் என்ன சொல்றாரு? நீ இடரலே உண்டாக்கக்கூடாது, ஒன்னால இடரல் வரக்கூடாது. இந்த 2 காரியத்தையும் சொன்னோடனே பயம் வந்துருச்சு. எனக்குள்ள விசுவாசம் இல்லை, இதுபடி வாழ்றதுக்கு எனக்கு முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க 12 பேரும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கடுகளவு விசுவாசம் உண்டாயிருந்தால், இப்ப விசுவாசம் உண்டாயிட்டா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பைபிள் விளங்கணும். பைபிள் விளங்காம விசுவாசம் வரவே வராது. என் ஜெபம் எனக்கு புரியணும், என் ஜெபம் நான் சொல்றது எனக்கு சரியா ஜெபம் பண்றதுனா எனக்கு புரிய தெரியணும். இன்னைக்கு ஜெபங்கிறதுல விசுவாசம் வளர மாட்டேங்கி. நிறைய பேருக்குள்ள ஃபெய்த் வராதுக்கு காரணம் என்ன? அவங்க ஜெபத்துக்கு மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க ஜெபம் பண்றது உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம எப்படி ஜெபம் பண்ணா நீங்க எப்படி செய்வீங்க? வாசிங்க பாப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல், நல்லா படிச்சுக்காங்க, என்ன அழகா சொல்றான், உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்போ உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குன்னு நீங்க அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். இப்போ நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கீங்க. காரணம் என்ன? இயேசு உங்களுக்குள்ள இருக்காரு. இயேசுவை கடவுள் நம்பிட்டீங்க. அடுத்த வசனம். இப்ப நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் தான் விசுவாசத்தின் பாலம். ஜெபம் தான் விசுவாசத்தின் வேதமும் ஜெபம் தான் விசுவாசத்தின் பாலம். இப்ப நான் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன்? எதையோ ஒன்ன ஜெபம் பண்றேன். ஆனா அங்க என்ன எழுதி இருக்கிறான்? உனக்கு தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஆண்டவர் மேல நீங்க விசுவாசமா இருக்க, உங்களுக்கு நான் என்ன எழுதுறேன் தெரியுமா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் எனக்கு செவி கொடுக்கணும்னாலே அங்க ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கு. அவர் இதை தருவாரா? எனக்கு தருவாரா? அவரால் தர முடியுமா? அது அவருக்கு விருப்பமா? இதுதான் விசுவாசம். எனக்கு தெரிஞ்சிடும், இதை போய் நான் கேட்க கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியல? இதை போய் நான் கேட்க கூடாது, இதுதான் கிடைக்கும். அப்ப எனக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற ஆண்டவர். ஃபெய்த் வந்துடும். விருப்பமும் செய்கையும் அவரால் வந்துட்டுனாலே ஃபெய்த் வந்துடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம வேதத்தை வசனத்தை விட்டு தப்பா ஜபம் பண்ணா ஃபெய்த் வரவே வராது. தலைகள் வராது. நான் விசுவாசித்து கேட்கிறேன், அங்கே எடுபட முடியாது. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அப்ப என்ன அர்த்தம்? நான் எதையும் கேட்கலாம், ஆனா அவருடைய விருப்பத்தின்படி கேட்டா கண்டிப்பா அவர் எனக்கு செவி கொடுப்பாரு. ஆனா தர்றது முன்ன பின்ன ஆகலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. சொல்லிட்டு சொல்றாரு, அங்க ஒரு அழுத்துறாரு பாருங்க. நீ ஜெபம் பண்ணலாம், உனக்கு நான் தருவேன். ஆனா நீ இன்னொருத்தனுக்கா ஜெபம் பண்ண போறான்னு வச்சுக்கோ, உனக்கு நான் தர்றதுல அங்க ஒரு சிக்கல் இருக்கு. வசனத்தின்படி நீ ஜெபம் பண்ணா உனக்கு தரமாட்டேன். வசனத்தின்படி என்ன? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய. இப்ப நான் ஜெபம் பண்றேன், ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வந்து இதுல நிற்கான். ஐயா, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்,
எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ணா நான் பண்ணலாமா? அங்க தெளிவா பைபிள் இருக்கு. எனக்கு விசுவாசம் இருக்கு, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆனா அங்க என்ன எழுதியிருக்கு? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்ய ஒருவனை நீ கண்டால் அவனுக்காக ஜெபம் பண்ணு. கோயில்ல காணிக்கை ஆட்டையை போட்டு உள்ள வைப்பா, கடவுள்கிட்டே காணிக்கை கலவாண்டு பைக்கில் வைப்பா, கேட்டா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேன்பா. இது மரணத்துக்கு ஏதுவான பாவம், உனக்கு தெரியுமா? ஆகான மன்னிக்க ரெடி, ஆகான உயிரோடு இருக்க ரெடி இல்லை. பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் படிக்கணும். கல்ல கொண்டு எரி உள்ளவர் சொல்லிட்டாங்க. ஆண்டவர் இதுல தான் கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்றார். அப்ப நமக்கு விசுவாசம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண முடியாது. அங்க என்ன இருக்கு? வார்ட் ஆஃப் காட் இருக்குங்க. இதை தான் விட்டுருதோம். எங்க விபச்சாரம் செய்யறது பாவம் இல்லை, அது சரி. இப்போ ஒரு பிரசங்கியாரை பத்தி வாட்ஸ்அப்ல கிளிக்கானுங்க, என்ன நல்லா டான்ஸ் ஆடினவன ஒருத்தர் இன்னைக்கு சொல்லியிருக்கான், எத்தனை விபச்சாரம் பண்ணிக்கலாம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தா போதும். அவன் சொல்றான், அன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் சொல்றான் பேர்லாம் முக்கியம் கிடையாது, பேர் கெட்டு போகலாம், மக்கள் நம்மகிட்ட வராங்களா அதை பாரு. பைபிள் சொல்லியிருக்கு, மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க ஒன்ன பார்க்கப்படாது, உன் ஆட்டத்தை பார்க்கப்படாது, உனக்குள்ள இயேசுவை பார்க்கணும். நீ என்ன ஆடுற, எனக்கு என்ன விசுவாசம் உனக்கு இருக்கா? எங்க போயிட்டு கிறிஸ்தவம்? உனக்கு பாட தெரிஞ்சா, ஆட தெரிஞ்சா ஏசு வந்துட்டாரோ? ஜாக்கிரதை, தப்ப முடியாத தண்டனை வரும். படுக்கையில கிடக்கணும், கேன்சர்ல போட்டு உருக்கி விடுவாரு. ஜாக்கிரதை, ஆண்டவர்கிட்ட விளையாடும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் சிலருடைய தண்டனையை பார்த்திருக்கேன் என் கண்ணால, நேரில் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், சிக்கல் வரும், மாட்டிக்கிடாத. ஒரு ஆள் லஞ்சம் வாங்குது, நான் சொல்றேன் வாங்காத. ஆண்டவர் என்னோட தெளிவா சொல்லி வந்திருக்கேன். ஏய் உனக்கு என்ன, ஆராதனையில் இருக்கும்போது பிளட் வாமிட் எடுத்தாங்க, சண்டே ஆராதனையில் பிளட் வாமிட் எடுத்தாங்க, என்ன ஓடி வந்தாங்க, சாரி உனக்கு என்னால ஜெபம் பண்ண முடியாது, இடத்த காலி பண்ண. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வேதத்தை படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். விசுவாசம் எனக்கு இருக்குன்னு விளையாடக்கூடாது. விசுவாசம் கடவுளுக்கு பயப்படுகிறவனுக்கு மட்டும்தான் இருக்கும். இல்லைங்க, இது வேதனையோட சொல்றேன், இன்னைக்கு இல்ல. அப்போ இதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, அந்த ஓமையில பின்னால ஒரு 4 வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா பாருங்க. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன், என்ன சூப்பரா கொண்டு வர்றாரு பாருங்க. இப்போ எனக்கு விசுவாசம் வளரணும்னு சொன்னதுக்கு நான் விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். விசுவாசம்னா என்ன? என்ன பரிசுத்தம் இல்லாத இடத்துல விசுவாசம் வேலையே செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தம் இல்லாத இடத்துல எது வேலை செய்யாது? விசுவாசம் வேலையே செய்யாது, மாட்டிக்கிடுவோம். பிரசங்கமா எங்களுக்கு கடுமையான தண்டனை, நீங்களா தப்பிச்சுக்கிடுவீங்க. இப்ப பாருங்க, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்ல. என்ன சொல்ல வராரு? உனக்கு விசுவாசம் இருக்குல்ல, எனக்கு கீழ்ப்படி. உனக்கு ஃபெய்த் இருக்குல்ல, உனக்கு ஃபெய்த் வளரணும்ல, ஃபெய்த் வளரணும்னு நினைச்சிட்டால, உனக்கு ஃபெய்த் தானே பெருகணும்னு நினைக்கிற, நான் ஒத்துக்கிறேன். உனக்கு நான் சொல்ற முதல் என்ன? நீ எஜமான் அல்ல, நீ வேலைக்காரன். நான் யார் கிடையாது, சத்தம் போட்டு சொல்லுங்க, எஜமான் கிடையாது. ஆனா இந்த சர்ச்சுக்கு நான் பொறுப்பாளி. உன் எஜமான அநியாயக்காரனா இருந்தாலும் அவனுக்கு நீ கீழ்ப்படி. நீ எந்த பொறுப்புலையும் இருக்கலாம், ஒரு குருவானவர் கீழ்ப்படிதான் ஆகணும். அதான் முக்கியம். அவருக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னா உன்கிட்ட விசுவாசமே கிடையாது, க்ளோஸ். அதான் அவர் எழுதுறாரு, உனக்கு கடுகளவு விசுவாசம் இல்லை, பயம் வந்துருச்சு, உனக்கு விசுவாசம் வளரணும்னு சொல்றால. முதல்ல நான் உன்னை வயக்காட்டில் வேலை செய்ய வச்சிருக்கேன்,
நீ சபையில் வேலை செய்கிற, நீ சபையில் வேலை செய்யும் போது நீ செய்ய வேண்டியது என்ன? நீ வேலை செய்துட்டு டயர்டாக வர. இப்போ நான் உன்னை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்? என்ன செய்து வா? எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லணும். என்ன சொல்றாரு? ஓ டயர்டெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா நான் எஜமான். நீ யாரு? என் வேலைக்காரன். இந்த தன்மையே உங்க சபையில் இல்லை, நான் பார்த்துட்டேன். நாங்களாம் அந்த காலத்தில் குருவானவர் கண்ட நடுங்குவோம். கமாண்டுக்கு கீழ்ப்படிவோம், ஏன்னா அவருக்கு பொறுப்பு இருக்கு. அவ்வளவு கடினமா நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணி கூப்பிடுவாரு, நான் போயிருக்கேன். இன்னைக்கு இந்த தன்மையே இல்லை. நாங்க ஜெபம் பண்றோம், ஊழியம் செய்யறோம், நீர் யாரு? அவுட் ஆயிரும். என்ன சொல்றாரு? உன் சுகம் எனக்கு முக்கியம் கிடையாது, என் டியூட்டி தான் முக்கியம். அவர் சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு சாயப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவு எனக்கு. இப்ப என்ன சொல்றாரு? நான் எஜமான், நீ டயர்டா வர, நீ காலையில இருந்து வேலை செய்திருக்க, உனக்கு டயர்டு எனக்கு தெரியும். ஆனா நான் சொன்னது நீ செய். போ, என்னுடைய தேவையை நீ என்ன செய்? நிறைவேற்று. இதை ஒத்துக்கிடுவோம் நம்ம இன்னைக்கு. நான் இந்த ஓமைய விசுவாசத்தை பத்தி பேசுறதுக்கு களக்காடு பக்கம் ஒரு சபையில் எனக்கு இதை கொடுத்தேன். அந்த குருவானவர் கேட்டார், ஆனா விசுவாசத்துக்கு இவ்வளவு கடினமான ஓமம் இருக்கானே. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டயர்டா வாரீங்க. ஆனா அவர் என்ன எப்படிதான் பார்ப்பாரு? வேலைக்காரன் தான் பார்ப்பாரு. இங்கதான் ஃபெய்த் நமக்கு ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல தான் நம்ம ஃபெய்த்தை சந்திக்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கோங்க, சொல்லிட்டேன். இந்த இடத்துல தான் ஃபெய்த்தை சந்திக்கணும். இது ரொம்ப கஷ்டமான. இன்னைக்கு ஃபெய்த்னா என்ன நினைக்காங்க தெரியுமா? நான் கைத்தட்டி பாட்டு பாடுறேன், சண்டை கிளாஸ் எடுக்கேன், ஜோம் பண்றேன். நோ, இதை ஃபெய்த்னு நீங்க தான் சொல்லிக்கிடணும். முடியவே முடியாது. நாங்களாம் இந்த வழியில வளரல, நாங்களாம் கடினமான வழியில் வளர்ந்து வந்தோம். ஃபெய்த்னா என்னதுன்னு இன்னைக்கு உள்ள ஃபெய்த் இது கிடையவே கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த ஐயாட்ட கேட்டு பாருங்க. ஒரு குருவானவர் ஒரு பொட்ட பிள்ளையை கேலி பண்ணதுக்கு இதுக்கு முன்னால் இருந்த சபையில் அந்த பையனை கொயரை விட்டு வெளியே போட்டுருக்காரு. அவன் முடியாண்டான், கொயரே நடத்த விடாம ஆக்கிட்டாரு. கொயர் இல்லாமல் சர்வீஸ் நடத்தியிருக்காரு உங்க மதுரையில். அவங்க என்கிட்ட சொல்லும் போது நான் அரண்டேன். ஏன்? உனக்கு விசுவாசம் தான், நான் சொன்னது செய்யிட்டு போயிட்டாரு. நல்ல பைபிளை படிக்க சொல்லிட்டேன். என்ன கடினமா எழுதியிருக்காரு அவரு. இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு என்ன செய்? இப்ப என்ன திருப்திப்படுத்து. முதல்ல வேலை செய், ரெண்டாவது கீழ்ப்படி, மூணாவது என்னைய திருப்திப்படுத்து. இயேசு கிறிஸ்துவாகி என்னைய திருப்திப்படுத்து. பிள்ளைகள் அப்பா அம்மாவை திருப்திப்படுத்துதா, அப்பா அம்மாவை இப்ப ஏமாத்துதா? சொல்லுங்க. இப்ப பிள்ளைகள் அப்பா அம்மாவை திருப்திப்படுத்துதா, ஏமாத்துதா? உள்ளதை சொல்லணும். கிஸ் தருது. ஆனா எப்படிதான் கிஸ் தருது? 10 ரூபா கொடுத்தாதான் கிஸ் தருது பையனுடைய. இப்ப இது திருப்தியா, ஏமாத்துறதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்லிட்டேன். என்ன, அந்த காலம் நம்ம பாட்டி தாத்தாலாம் எங்கேயாவது ஊருக்கு போனால் என்ன செய்வாங்க? முத்தம் கொடுப்பாங்க. போயிட்டு வாங்கயா, சந்தோஷமா போயிட்டு வாங்கயான்னு சிலுவத்து போடுவாங்க. திருப்திப்படுத்துகிற வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க. கடவுளை திருப்திப்படுத்தணும். நீ கடவுளை திருப்திப்படுத்துறதே கிடையாது. நான் என்னையே திருப்திப்படுத்த விரும்பலை. என் வேலையை நான் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன். அந்த வேலையில் கடவுளை திருப்திப்படுத்திட்டாரா? நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன். என்கிட்ட சிலர் கேட்காங்க, ஏன் உபவாச ஜெபம், ஏன் நீங்கள் அப்படிலாம் ஜெபம் பண்ணணும்? நான் ஒரு கேள்வி சொன்னேன். நான் யாருக்கு வேலை செய்கிறேன் தெரியுமா? பீட்டர் சர்ச் மக்களுக்கு வேலை செய்யல. ஐ எம் எ சர்வன்ட் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துக்கு நான் வேலை செய்கிறேன். உங்களுக்கு ஊழியம் செய்ய நான் வரவே இல்லை.
உங்களுக்கு ஊழியம் செய்யணும், நான் உருப்படாம போயிருவேன். யாருக்கு ஊழியம் செய்யணும்? இயேசு கிறிஸ்துக்கு நான் ஊழியம் செய்யணும். அவர் தான் எனக்கு எஜமான். அவரை திருப்திப்படுத்துதான் என் வேலை. உங்களை மனிதருக்கு பிரியமாய் பார்வைக்கு ஊழியம் செய்தால் உனக்கு ஐயோ. கலாத்து திருச்சபைக்கு பவுல் எச்சரிக்கிறான். அதெல்லாம் படிக்க மாட்டோங்க, அதெல்லாம் படிக்கவே மாட்டோம். ஒரு போதகர் வா உபவாச ஜபம் போடு, ஜோம் பண்ணு, வீடு விடா பாட்டு படின்னு ஏன் சொல்றான்னா உள்ள இருக்கிற பிரச்சனை. நான் ஒரு சபையில் இருந்தேங்க. அந்த சபையில் யாராலும் சர்ச்சை கட்ட முடியல. 30 வருஷம் என்னை தூக்கி போட்டாங்க. நான் ஜப கூட்டம் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். என் வீட்டை தவிர யார் வீட்டிலையும் எலக்ட்ரிக் கரண்ட் வர்ற, நான் கரண்ட்டை பெட்ரோமாக்ஸ் லைட்டு போவேன். அந்த இருக்கிற 17 வீட்லையும் லைட் அணைஞ்சிச்சு. ஒரு வீட்டில் பாம்பு இருந்துச்சு உள்ள. எனக்கு ஆண்டவர் சொன்ன தெரியும், போய் வீடு விடா ஜபம் பண்ணு. அப்புறம் வீடு விடா உபவாச ஜபம் வச்சேன். 17 வீட்லையும் ஒரு வீடு மட்டும் உபவாச ஜபம் வைக்க முடியாட்டாங்க. அந்த வீடு இன்னைக்கு படுற பாட்டை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 16 வீட்லையும் உபவாச ஜபம் வச்சேன். 16 வீட்லையும் ஒரு பிள்ளையும் 5ஆவதுக்கு மேலே படிச்சதில்லை. எல்லாம் இன்னைக்கு பிஎட் எம்எட். ஏன்டா ஒருத்தர் கேட்டார், அண்ணே எதுக்குன்னே ராத்திரி 2 மணி வரைக்கும் வீட்டில் போய் உபவாச ஜபம் போடுறேன்? எனக்கு ஆண்டவர் சொன்னது உன் வேலையை பட்டு போ அப்படின்னு. தெரியுமா உங்களுக்கு? இதை சொல்றதுதான் பைபிள். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்ல. என்ன சொல்றாரு? நான் சொல்லுவேன், நீ போய் இனிமே சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் திருப்தி ஆயிட்டேன், இப்ப நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் கட்டளையிட்ட அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு, இப்ப அவன் நல்லா சோறு பொங்கி ருசியா வச்ச உடனே அவனுக்கு கூட 10 ரூபா சம்பளம் கொடுப்பானோ? நோ. என்ன அழகா சொல்றாரு, சூப்பரா சொல்றாருல. உன்னை நான் பாராட்ட கூட மாட்டேன். ஏன்? அது உன் டியூட்டி சொல்லிட்டு அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவற்றையும் செய்த பின்பு என்ன அட்டகாசமா சொல்றாரு. நான் என்ன சொல்லக்கூடாது? நான் இந்த சபைக்காக உபவாசம் போட்டேன் சொன்னா நான் நாசமா போயிருவேன்னு எழுதிச்சிரு. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். கடமைன்னா யார் சொன்னது? கடவுள் சொன்னது. செய்தோன்னு சொல்லு. இப்போ உனக்கு விசுவாசம் இருக்கு, உனக்குள்ள விசுவாசம் வளரும். இப்போ விசுவாசம் வளருமா? நம்ம விசுவாசம் வளருமா வராதா? எங்க வளருமா வளராதா? இப்படி உட்கார்ந்து பாருங்க, உங்க விசுவாசம் வளரலையாங்க. பந்த எங்கிட்ட நான் 43 வருஷம் இப்படி தாங்க ஊழியம் செய்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, கடினம். எங்கள் அந்தரங்க ஜெப நேரம் தான் எங்களுக்கு பிரச்சனை. இதை செய்யக்கூடாது, இதைத்தான் செய்யணும், இதுதான் சொல்லணும், இதை சொல்லக்கூடாது, இது இப்படித்தான் நீ பேசணும். நான் பதிலே பேச முடியாது. என்னுடைய அந்தரங்கம் தான் என்னை உருவாக்குற இடம். என்ன பைபிள் அப்படி தானே சொல்லியிருக்கு? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நீங்கள் இதை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த குருவானவர் சொன்னதை செய்யலை, அல்லது செக்ரட்டரி சொன்னதை செய்யலை, அல்லது ட்ரெஸரர் சொன்னதை செய்யலைன்னு கேட்டு பாருங்க. உங்களை பார்த்து சொல்லுவார், வெளியே போ, உனக்கு நீ தேவையில்லை எனக்குன்றார். கெட் அவுட் தி சர்ச் அப்படின்றார். ஃபெய்த் இருந்தால் கீழ்ப்படுதல் தன்னால் வந்துருங்க. அதுதான் முக்கியம், அதான் முக்கியம். என்ன நான் சொல்றது புரியுதா? படிச்சுக்கோங்க. நான் இதில் நின்றுட்டு இருக்கேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பிள்ளை பெஞ்சை தாண்டி தாண்டி ஓடுதுன்னு வைங்க. நான் சத்தாட்டாமல் நின்னேன். அந்த பிள்ளை கீழே விழுந்து மண்டை உடஞ்சி போச்சு, சீரியஸாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உள்ளதை சொல்லணும். என் பையன் ஓடனா கொளுத்து போய் விழுந்தான்னு சொல்லுவீங்களா? இல்லை இந்த ஐயன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு
என்ன சொல்லு? உள்ளதை சொல்லணும். எங்க நீங்க என்ன சொல்லுவியா? பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவர் சத்தம் போட்டிருந்தா அந்த பையன் பொழைச்சிருப்பான்னு சொல்ல தெரியும். இதை வச்சு சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை. சொல்லிட்டேன் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கீங்கன்னு சொல்லி. இடறல் வருவது அவசியம். எனக்கு நானே இடறல் உண்டாயிருக்கூடாது. கண்களை மூடுவோம், தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ளே வழி நடத்த ஆரம்பித்திருக்கிறேன். சீடர்களை விசுவாசம் பெருகுவதற்கு ஜெபம் பண்ணு, பைபிள் வாசின்லாம் சொல்லலை. நீ செய்ய வேண்டியது என்ன? நான் எஜமான், நீ வேலைக்காரன், என்ன திருப்திப்படுத்து. அன்பின் ஆண்டவரே, நாங்களும் பல பொறுப்புகளிலே உட்கார்ந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் திருப்திப்படுத்துகிறோமா? எங்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? எங்களை இஷ்டம் போல வாழ்ந்து விட்டு ஊழியம் செய்கிறோம் என்று ஏமாற்றி வாழ்கிறோமா? எங்களோடு பேசியிருக்கிறீர். என்னையும் எங்களையும் மறுபடியும் மறுபிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு மேலான அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்மை திருப்திப்படுத்தி ஊழியம் செய்ய எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.